இன்னைக்கு பிரச்சனை இதுவா அப்படின்னா 2026 சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடிப்படையில மறுசீராய்வு செய்யற காலகட்டங்கள்ங்கிறது இன்னும் இருக்கிறது. ஆனா அதுக்குள்ள திடீர்னு அதை பத்தி பேசணும், அனைத்து கட்சிகள் கூட்டம் ஏன் போடணும் அப்படின்னா, அளவற்ற பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் திமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிரச்சனையை மடமாற்றம் செய்யறது. உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கைக்கு இருந்தது பிரச்சனை, மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை. இது இந்தி திணிப்புன்னு சொன்னாங்க, இல்ல இந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் இல்ல, திணிச்சதெல்லாம் காங்கிரஸ் உங்க ஆட்சியில கூட்டணி தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு மக்கள் மத்தியில போன உடனேயே அதை மடைமாற்றம் செய்வதற்காக டபால்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த பிரச்சனைக்கு வந்துட்டாங்க. பட் இந்த பிரச்சனை எத்தனை ஆண்டு காலம், 72க்கு அப்புறம் இது நடக்கல. 2001 22 ஆண்டு காலம் தள்ளி வைக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா, டெல்லியில 3 லட்சம் இருந்த ஓட்டு, டெல்லியில புது டெல்லியில எம்பி தொகுதி இன்னைக்கு 24 லட்சம். சென்னையில தென் சென்னை 7 லட்சம் இருந்தது, இன்னைக்கு 24 லட்சம். தெலுங்கானாவுல அதே 7 லட்சம் இருந்தது, இன்னைக்கு ஒரு தொகுதியில 34.7 லட்சம் வாக்காளர் இருக்கிறாங்க ஒரு தொகுதியில. இப்படி பல உதாரணங்களையும் நாம சொல்ல முடியும். சோ இதெல்லாம் ஒரு மறுசீராய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட முடிவான முடிவு அல்ல, ஒரு பிரதமர் எடுக்கிற முடிவு அல்ல. இது அரசியல் சாசனம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.